ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் பார்த்தா வங்கி கணக்கு செலுத்துகிறாங்க. இப்போது தினமலர் பத்திரிகை செய்தியில் அது குறித்து இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தினமலர் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடந்த 2024 செப்டம்பர் முதல் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 செயல்படுத்திட்டு வராங்க. இதற்காக 2 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் வீடுகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. இதற்கு 1.66 கோடி பேர் விண்ணப்பித்தனர். ஓகே, அதாவது இந்த மகளிர் ஸ்கீம் மூலமாக கேம்ப் போட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் 1.66 கோடி பேர் விண்ணப்பித்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவரிடம் அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி உள்ளது. அதனால்தான் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க முடியவில்லை. விரைவில் நல்ல முடிவை அரசு அறிவிக்கும் என அமைச்சர் பார்த்தா கூறியிருக்காங்க. ஸோ இதை 1.66 கோடி பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அதில் 1,06,00,000 பேருக்கு தான் மகளிர் உரிமை தொகை மாதம் வந்துட்டுருக்கு. மீதி இருக்க எல்லாருக்கையுமே பார்த்தா கொடுக்க முடியல. தகுதியின்மை காரணமாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க அவங்க பெயர் எல்லாமே. ஸோ என்ன காரணம் அப்படின்னா நிதி நெருக்கடி காரணமாக தான் கொடுக்க முடியல அப்படின்ற மாரி அரசு பார்த்தா கூறிட்டு வராங்க. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கிறது. எனவே உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க அனைத்து மகளிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளான மார்ச் 1 முதல் 1000 ரூபாயை மாதந்தோறும் வழங்க அரசு முடிவு செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற மாரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆண்டு பார்த்தா சட்டசபை தேர்தல் நடக்கிறது. அதனால் பார்த்தா மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்த எல்லாருக்குமே மார்ச் 1 முதல் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து பட்ஜெட்லேயும் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி இந்த தினமலர் நியூஸில் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மார்ச் 1 முதல் விண்ணப்பித்த அனைவருக்குமே 1000 ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை குறித்து பிப்ரவரி மாதம் பட்ஜெட் நடக்கும், அப்பயே பார்த்தா அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் மகளிர் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே 1000 ரூபாய் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் பற்றி எல்லாமே அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.